இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 1290 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்தேறியிருக்கின்றது. அதேபோல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலான திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும், புனரமைக்க வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த சொத்தை, செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு 2022-23ஆம் ஆண்டு 100 கோடி ரூபாயை அரசிலிருந்து மானியமாக வழங்கினார். அந்த 100 கோடி ரூபாயில் 53 கோடி ரூபாய் உபயதாரர் நிதியாக வரப்பெற்று சுமார் 153 கோடி ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் இந்த ஆண்டு அரசின் சார்பிலே சுமார் 100 கோடி ரூபாய் இந்த 2023-24ஆம் ஆண்டிற்கு மானியமாக வழங்கப்பட்டது. இந்த ஆண்டும் அதேபோல் 43.50 கோடி ரூபாய் உபயதாரர் நிதியாக வரப்பட்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் கிராமப்புறம், நகரப்புறம், அதேபோல் கிராமப்புறத்தில் அடங்கியிருக்கின்ற சிறிய திருக்கோயில்கள், ஆதி திராவிடர்கள் பகுதியிலே அமைந்திருக்கின்ற சிறிய திருக்கோயில்கள் என்று இந்த ஆட்சி ஏற்படுத்தப்பட்ட பிறகு 1 லட்சம் ரூபாய் என்றிருந்த மானியத்தை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி சுமார் 5000 கோயில்களில் தற்போது திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான திருக்கோயில்கள் 100 கோயில்கள் கண்டறியப்பட்டு அந்த 100 கோயில்களுக்கு தலா ஒரு கோயிலுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவில் தற்போது திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருக்கோயில்களில் போதிய நிதி இல்லாததால் பல திருக்கோயில்களில் ஒருகால பூஜைக்கு கூட நல்லதொரு சூழல் இல்லை என்பதால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி தேவஸ்தானத்திற்கு ஆண்டிற்கு 8 கோடி ரூபாயை அரசின் சார்பிலே மானியமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்.